Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 10/10/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஆஸ் பர் த எம்சிசி நோட்டிஃபிகேஷனில் ஈவினிங், அதாவது 10/10/2025 ஈவினிங் 5 o'clockலேருந்து ஓப்பன் ஆகிருக்கும். டில் 10/10/2025 11:59 வரைக்கும் அப்படின்னு டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போது வெப்சைட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகவில்லை. அதற்கு பதிலாக இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. என்ன அப்படின்னா ரெசிக்னேஷன் டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. அதை பற்றியும் அதே போல் சாய்ஸ் லாக்கிங் எப்போ அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட் உடனுக்குடன் கொடுக்கறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். SAP Views யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போது எம்சிசி வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிற இடத்துல நியூ அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எதுவும் பிளிங்க் ஆகவில்லை. உங்களுக்கு இங்கே அவைலபிள் சர்வீசஸில் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் வேணால் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது நியூ அப்படின்ட்டு. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த நேரம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி 5/21 ஃப்ரைடே 10:20, அதாவது 10th October 2025 ஃப்ரைடே 5/21க்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்திருக்கிறேன். அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் இன்னமும் போயிட்டுருக்குது. இன்று, அதாவது ஆஸ் பர் த ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் இன்று இரவு 11:59 வரை. ஆனால் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது இன்னமும் எனேபிள் ஆகவில்லை. சாய்ஸ் லாக்கிங்க்கான நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல நியூ அப்படின்னு இன்னமும் பிளிங்க் ஆகலை. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், சாய்ஸ் லாக் பண்ண முடியும். அதனால் இன்னமும் சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகவில்லை. ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரெசிக்னேஷன் ஃபெசிலிட்டி ரவுண்டு 1ல் கிடைச்ச சீட்டோ இல்லை ரவுண்டு 2ல் கிடைச்ச சீட்டோ ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 2க்கு நீங்கள் அப்கிரேடேஷன், அதாவது ரீஅலாட்மெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டில் 5 PM of 11/10/2025. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க, நாளைக்கு வரைக்கும் 11/10/2025 மாலை 5 மணி வரை ரவுண்டு 1ல் இல்லைன்னா ரவுண்டு 2ல் கிடச்ச சீட்டை ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சாய்ஸ் லாக்கிங் என்ன ஆகும், இன்றைக்கி ஓப்பன் பண்ணுவாங்களா, இல்லை இந்த ரெசிக்னேஷன் டேட்டு நாளைக்கு வரைக்கும் இருக்கிறனால நாளை வரை இது நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிறது எதுவும் தெரியல. இப்போ வரைக்கும் இதற்கான நோட்டிஃபிகேஷன் எம்சிசி வெப்சைட்லேயும் வரவில்லை. எதுக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தயாராக இருங்க. சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா எம்சிசி வெப்சைட்டையும் பார்த்துக்குங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை மட்டும் பார்க்காதீங்க, இந்த மாதிரி ஸ்க்ரோலிங் நியூஸையும் பாருங்கள். அப்படி ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா உடனுக்குடனாக நம்ம SAP Views யூடியூப் சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, அது மற்றவர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்டாக்கில் இதை நம்ம வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். சென்டாக் ரவுண்ட் 3னுடைய சாய்ஸ் ஃபில்லிங், பேமெண்ட் ஃபெசிலிட்டி, ரெசிக்னேஷன் இது எல்லாமே நீட்டிக்கப்பட்டுள்ளது 13/10/2025 மாலை 5 மணி வரை. அதே போல் தமிழ்நாடும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 3 பார்த்திங்கன்னா 12/10/2025 மாலை 5 மணி வரை. கேண்டிடேட் கேன் ஃபில் their choices and lock their choices till 13, அதாவது 13/10/2025 16/10/2025 வரைக்கும். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி எப்போருந்து 12/10/2025 மாலை 5 மணி வரை ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் ரவுண்டு 3க்கு. சாய்ஸ் ஃபில்லிங் 13/10/2025 மாலை 5 மணியிலிருந்து 16/10/2025 மாலை 5 மணி வரைக்கும் தமிழ்நாடு ரவுண்டு 3க்கு சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி
உங்களுக்கு கிடைத்த கல்லூரியில் நீங்கள் போய் சேருவதற்கான கடைசி நாள் 27/10/2025 மாலை 5 மணி வரை. இது வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்களுக்காக மீண்டும் ஒரு நினைவூட்டல். இப்போது எம்சிசியினுடைய ரவுண்டு 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்குது. சாய்ஸ் லாக்கிங் இன்னமும் ஓப்பன் ஆகலை. ரெசிக்னேஷன் வந்து உங்களுக்கு 11/10/2025 மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடிக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டு இன்னமும் ரிலீஸ் பண்ணல. என்ஆர்ஐயில் யாரெல்லாம் புதுசாக ரவுண்ட் 3க்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ, அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாங்களோ, அதில் எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது ரவுண்டு 3க்கு இன்னமும் வெளியிடப்படவில்லை. ஸோ இதெல்லாம் வந்து எம்சிசியில் ரவுண்டு 3க்கான எதிர்பார்க்கப்படும் நோட்டிஃபிகேஷன். இது வந்து ஒரு பிக் கொஸ்டின் மார்க். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ சாய்ஸ் லாக்கிங்கை பற்றின அப்டேட் எந்த நேரத்தில் வந்தாலும் உடனுக்குடனாக நம்ம தெரியப்படுத்திடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்களுக்கு தேவையில்லை, ஏற்கனவே ரவுண்டு 1 ரவுண்ட் 2ல் தமிழ்நாட்டிலேயோ இல்லை ஆல் இண்டியா கோட்டாலேயோ சீட் கிடச்சிருச்சு, ரவுண்டு 3 எனக்கு வேண்டாம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ரவுண்ட் 3க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா இந்த நம்பரை பெய்டு சர்வீஸுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.